ஹாய் சூப்பர் டேஸ்டியான நியூட்ரிஷன் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஏதாவது ஒரு கப் அளக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பூஷணி விதை, இதெல்லாம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்புக்கு 2 கப்பு பாதாம், 2 கப்பு வந்துட்டு முந்திரி பருப்பு, 1 கப்பு வந்து பிஸ்தா பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் வந்துட்டு வால்நட்டு, 1 கப் மக்கானா, அதுக்கப்புறம் 1 கப் வந்து எள்ளு, அப்புறம் டேட்ஸ் வந்து 1 கப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் வேர்க்கடலை, 1 கப்பு வந்து பொட்டுக்கடலை, நான் முழு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை, உலர் திராட்சை வந்து ஒரு அரை கப் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10லேருந்து 12 ஏலக்காய், இது எல்லாத்தையும் வந்துட்டு இப்போது நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதாம் போட்டிருக்கோம். பாதாம் வந்துட்டு கொஞ்சம் சூடாகிறதுக்கு லேட் ஆகும், பட் கருகிடக்கூடாது. ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக, இந்த சீட்ஸ் வந்து பார்த்து லவ் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க எல்லாத்தையும். எஸ்பெஷலி இந்த சீட்ஸ் வந்து சீக்கிரம் கரிஞ்சிடும், அதை பார்த்துக்கோங்க. மக்கானா பார்த்திங்கன்னா இப்படி உடைச்சா உடையிற ஸ்டேஜில் இருக்கணும், மொறுன்னு. இப்போ வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையெல்லாம் வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. அதேமாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய அயர்ன் கண்டென்ட், நிறைய சத்துக்கள் இருக்குது இதில். ஸோ எள்ளு வந்து வறுக்கும்போது மேலே பொரியும் படபடன்னு, பார்த்துக்கோங்க அதையும். ஃபைனலாக வந்துட்டு இந்த உலர் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். டேட்ஸ் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு தனித்தனியாக இருந்ததெல்லாம் ஈஸியாக அரைகிறதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தனித்தனியாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி பவுட்ராக வந்து ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த டேட்ஸையும் வந்து அரைச்சிருப்போம், அதையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி லட்டு வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. சைடில் வேணும்னா நெய் தொட்டு நல்லா வந்துட்டு உருண்டை பண்ணிக்கோங்க. நாங்கள் செய்யும்போது தம்பி கூடவே நின்றுட்டு அவர் சாப்பிட்றது கேட்டுகிட்டே இருந்தார். கொடுத்தோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு இந்த கீழே நம்ம லட்டு பொடி பண்ணுறக்கு அந்த பொடி இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் லட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு எப்படி இருந்ததுன்னு ஸ்பெஷலி சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நியூட்ரிஷன் அல்லது ப்ரோட்டீன் ரிச் லட்டு எப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.